தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும். திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும். புதிய கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியுள்ளது. வேட்பாளர்களை மாற்றியுள்ளது. கூட்டணியை பலப்படுத்தியுள்ளது. ஆனால் கூட்டணியில் உள்ள பல கட்சிகளுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு கிராமங்களில் கிளைகளே கிடையாது. அதே போன்று தேமுதிகவுக்கு 0.5% வாக்கு வங்கி கூட கிடையாது. அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சி வட மாவட்டத்தில் கணிசமான செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் இந்த முறை ஆதி திராவிடர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. என்னவென்று சொன்னால், செந்தமிழன் சீமான் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் வாக்கு வங்கிகளை பிரிக்கிறார். அடுத்ததாக நடிகர் விஜய் விடுதலை சிறுத்தை கட்சியின் வாக்கு வங்கியை உடைக்கின்றார். அதே போன்று தமிழ்நாட்டில் மதிமுகவுக்கோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ எந்த செல்வாக்கும் கிடையாது. இஸ்லாமிய கட்சிகள் கிறிஸ்தவ கட்சிகளை திமுக கூட்டணியில் சேர்த்துள்ளது. ஆனால் இந்த முறை இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சமூக வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு கிடைக்காது. என்னவென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சரிபாதியாக பிரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக திமுக அதன் கூட்டணி கட்சிகள் வாக்கு வங்கியே இல்லாத கட்சிகளை கூட்டணியில் வைத்துள்ளது. இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அதிமுக ஒரு சர்வே எடுத்துள்ளது. அந்த சர்வேயின்படி அதிமுக 80 முதல் 100 தொகுதிகளில் வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதிமுக எடுத்த கருத்து கணிப்பே அதிமுகவுக்கு முதலிடம் கிடைக்கும், ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது என அந்த கருத்து கணிப்பு தெரிய வந்துள்ளது. இரண்டாவதாக 60 முதல் 80 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும், வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. திமுகவுக்கு 50 முதல் 60 தொகுதிகள் தான் வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. திமுக மூன்றாவது இடத்தை தான் பிடிக்கும் என்ற அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு எதிராகவே உள்ளன. திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைவது உறுதி என்றே தோன்றுகிறது. ஆனால் திமுக அமைச்சர்கள் தற்பொழுது செலவு செய்யக்கூட தயங்குகிறார்கள். கடந்த முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட செலவு செய்ய தயங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால், தோல்வி முகத்தில் திமுக உள்ளது.